அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள். நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா. இன்றைக்கு நாம் காணவிருப்பது திருப்பதிக்கே அதிர்ச்சி அளித்த 2020. அப்படி என்ன நடந்தது தெரியுமா? பாருங்கள் காணலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலகம் முழுவதும் ஆட்டி படைத்து வரும் கொரோனா வைரஸ் பல்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை புரட்டி போடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஆந்திர மாநிலம் திருமலையில் கோவிட்-19 நோய் தொற்று காரணமாக ஏழுமலையானை தரிசிக்க வரும் பக்தர்களின் வருகை பெரிதும் குறைந்துள்ளது. இது உண்டியல் வசூலிலும் எதிரொலித்திருக்கிறது. கொரோனா காரணமாக 500 கோடி ரூபாயாக உண்டியல் வசூல் குறைந்தது. அதாவது முந்தைய ஆண்டை ஒப்பிடுகையில் 1/4 பங்காக வசூல் சரிந்திருக்கிறது. இது திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகத்தை பல்வேறு வகைகளில் பாதித்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் முறையே 22.09 லட்சம், 21.28 லட்சம் பக்தர்கள் திருமலையில் சாமி தரிசனம் செய்துள்ளனர். இதன் மூலம் 92.09 கோடி ரூபாய் மற்றும் 88.85 கோடி ரூபாய் வசூலானது. அதன் பின்னர் தான் கொரோனா ஊரடங்கு அமலுக்கு வந்தது. 3 மாதங்களுக்கு பிறகு ஜூன் 8ஆம் தேதி பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. அந்த மாதம் மட்டும் 3.89 லட்சம் பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஜூலையில் 2.38 லட்சம், ஆகஸ்டில் 2.29 லட்சம், செப்டம்பரில் 2.53 லட்சம், அக்டோபரில் 5.49 லட்சம், நவம்பரில் 8.47 லட்சம் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் ஜூன் மாதம் 11.04 கோடி ரூபாயும், ஜூலை 16.69 கோடி ரூபாயும், ஆகஸ்ட் மாதம் 18.43 கோடி ரூபாயும், செப்டம்பர் மாதம் 47.53 கோடி ரூபாயும், நவம்பர் மாதம் 61.30 கோடி ரூபாயும் உண்டியல் வசூலாகி இருக்கிறது. கடந்த ஆண்டு திருமலைக்கு வந்த பக்தர்களின் மாத சராசரி 20 லட்சமாக இருந்தது. மேலும் உண்டியல் வசூல் கொரோனாவிற்கு முந்தைய காலகட்டத்தில் மாத சராசரி 90 முதல் 100 கோடி ரூபாயாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் இன்று 2021ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறது. கொரோனாவிலிருந்து இந்திய சமூகம் வெளியே வந்து நலமுடன் வாழும் சூழல் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது திருப்பதி தேவஸ்தானத்திற்கும் சற்று உற்சாகத்தை அளிக்கும். வழக்கமாக புத்தாண்டு தினத்தையொட்டி திருமலையில் சிறப்பு தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்படும். இதையொட்டி கடுங்குளிரையும் பொருட்படுத்தாது லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிவர். ஆனால் கொரோனாவால் பக்தர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. 30,000 பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இது பக்தர்கள் மத்தியில் ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. அதே சமயம் கடந்த ஆண்டை விட நடப்பாண்டு பக்தர்கள் வருகை அதிகரித்து திருமலையில் செல்வம் கொழிக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.